சுசீந்திரம். இது பழையாற்றின் கரையில் அமையப்பட்ட ஒரு அழகிய கிராமம். இங்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் ஒருங்கிணைந்து தானுமாலயன் எனும் திருநாமத்தில் இறைவன் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். இக்கோவில் நீண்ட நெடிய வரலாறை கொண்டது. அதை நாம் அடுத்தடுத்த பதிவில் காணலாம். இக்கோவில் பிரகாரத்தில் வடபகுதியில் உள்ள 22 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஹனுமனுக்கு ஒரு நீண்ட வரலாறு உள்ளது. இந்த சிலை 200 ஆண்டுகள் மண்ணில் புதையுண்ட வரலாற்று சம்பவத்தை தெரிந்து கொள்வோம். 1740ஆம் வருடம் கன்னியாகுமரி கேரளாவின் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்த காலம். இப்பகுதியை மார்த்தாண்டவர்மன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். இவர் தனது படைப்பிரிவை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை குலைச்சலுக்கு அனுப்பி அங்கு டச்சுக்காரர்களை எதிர்த்து போர் புரிந்தார். படையின் இன்னொரு பிரிவை காயங்குளம் மன்னரிடம் போர் செய்ய அனுப்புகிறார். இவ்வாறு தெற்கு பகுதியில் பல மாதங்கள் போர் நடந்ததால் வடக்கு பகுதியை காக்க வீரர்கள் யாரும் இல்லை. இந்த பலவீனத்தை அறிந்த ஆற்காடு நவாப் ஒரு பெரும் படையுடன் நாஞ்சில் நாட்டுக்குள் நுழைகிறான். ஆரல்வாய்மொழி கோட்டையை கடந்து 5 கிராமம் பகுதியை அடைந்து அங்கு அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெல் பயிர்களை தீயிட்டு கொளுத்துகிறான். அங்கிருந்த அப்பாவி விவசாயிகளும் கொல்லப்படுகின்றனர். பின்பு இந்த படை ஈத்தாமொழி பகுதியை அடைந்ததும் அங்கு இருந்த வட்டப்பள்ளி ஸ்தானிகர் தலைமையில் பொதுமக்களை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய போர் நடக்கிறது. சில நாட்கள் நடந்த இப்போரில் ஸ்தானிகர் உட்பட போரிட்ட மக்களும் கொல்லப்படுகிறார்கள். வெற்றியடைந்த ஆற்காட்டு நவாப் பழையாற்றை கடந்து சுசீந்திரம் வருகிறான். அங்கு தேரோட்டம் முடிந்து கம்பீரமாக நிற்கும் தேரில் தீயிட்டு கொளுத்துகிறான். கோவிலையும் சேதப்படுத்துகிறான். இங்குள்ள பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் பற்றி ஏற்கனவே தெரிந்த ஆற்காட்டு நவாப் அதனையும் சேதப்படுத்த முன்னேறுகிறான். ஆனால் அங்கு அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி. ஆம், அங்கு அந்த சிலை இல்லை. இன்னும் பல கருவூலங்கள் இருந்த இடம் தெரியாமல் மாயமானது. இதனால் பெரும் ஏமாற்றமடைந்த ஆற்காடு நவாப் தனது படைகளுடன் திரும்பி செல்கிறான். இந்த மாய வேலை எவ்வாறு சாத்தியமானது என்றால், நவாப் படை ஈத்தா மொழியில் போர் புரிந்தபோது வரும் பேராபத்தை உணர்ந்த சுசீந்திரம் ஊர் பொதுமக்கள் கோவில் சார்ந்த அனைத்து பொக்கிஷங்களையும் கருவறைக்குள் இருக்கும் பாதாள அறையில் பூட்டி வைக்கிறார்கள். 22 அடி உயர ஹனுமானை மண்ணுக்குள் புதைக்கிறார்கள். ஈத்தா மொழி சுசீந்திரம் பகுதி பொதுமக்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்த இந்த வரலாற்று பதிவு இன்றைய தலைமுறைக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு பின் திபு சுல்தான் படையெடுப்பை உணர்ந்த மக்கள் அதை வெளியே எடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டார்கள். அதை மறந்தும் விட்டார்கள். 2 நூற்றாண்டுகளாக புதையுண்டு கிடந்தார் ஹனுமான். பின்பு சித்திரை திருநாள் மகாராஜா காலத்தில் இந்த விஷயம் தெரிந்து 1930ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி இந்த சிலை தோண்டி எடுக்கப்பட்டு வடகிழக்கு மூலையில் பிரதிஷ்டையும் செய்யப்படுகிறது. இதுவே இப்போது நாம் வணங்கும் விஸ்வரூப ஹனுமான். நாளை ஹனுமான் ஜெயந்தி. சுசீந்திரத்திற்கு செல்லும் பக்தர்கள் இந்த வரலாறை தெரிந்து கொண்டு விஸ்வரூப ஹனுமனின் அருள் பெறுக. ஜெய் ஸ்ரீராம். இதுபோல் வீடியோக்களை பார்க்க அருண் கிரியேஷன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஊர் கோவில்களின் வரலாறை தெரிந்து கொள்ள உங்கள் ஊரின் பெயரை கமெண்ட் பண்ணுங்க.